வணக்கம். கார்த்திகை தீபத்துக்கு விளக்கெல்லாம் எப்படி விளக்கிட்டு தீபம் ஏற்றுறதுன்னு பார்க்கலாம். தீபம் ஏற்றிட்டு எப்படி திருஷ்டி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு வீட்டில் இருக்க பெரியவங்க இந்த திருஷ்டி சுற்றணும். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வரிசையாக. பிரசாதத்துக்கு பொரி உருண்டை கந்தர்ப்பம் செய்யலாம். எல்லா விளக்கும் எடுத்து வச்சுருக்கேன். சாஸ்திரத்துக்கு கண்டிப்பாக புது விளக்கு கொஞ்சம் ஏற்றணும். ஒத்தப்படையில் வாங்கிக்கோங்க புது விளக்கு. இதில் காட்டுறதுல பழைய விளக்கு தான். கண்டிப்பாக ஒரு குத்து விளக்கு ஏற்றணும். ஒரே ஒரு விளக்கு புது விளக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மண் விளக்கு வாங்கிக்கோங்க புதுசு. ஏற்கனவே விளக்கு ஏற்றியாச்சு. இது எடுத்துக்கக்கூடாது, கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. புது விளக்கு ஒரு 7 விளக்காவது புதுசு ஏற்றணும். மண் சிட்டியில் வாங்கிக்கலாம். இது ஏற்கனவே ஏற்றுனது தான், இன்னும் நான் வாங்கலை, அதனால காட்ட முடியலை. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா திரி இங்கே போடணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும், 4-5 மணி நேரத்துக்கு மேலே எரியும். இதுவும் அப்படி தான். ஆனால் இது திரி உள்ளே ஓடிட்டே இருக்கும். திரி கீழே போயிடுச்சுன்னா விளக்கு அமர்ந்துடும். இது அப்படி கிடையாது, எண்ணெய் முடிகிற வரை எரியும். நம்ம திரியும் தூண்டி விட வேண்டாம். புதுசாக கார்த்திகை சிட்டி வாங்கினீங்கன்னா அதை தண்ணியில் ஊற வச்சிடணும். சாயந்தரம் விளக்கு ஏற்றுறோம்னா காலையில் தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே எடுத்து காய வைக்கணும். அப்போ தான் எண்ணெய் நிறைய இழுக்காது அந்த மண் சிட்டி. இது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தாலும் இது தண்ணியில் காலையில் ஊற வச்சிடணும். இப்போ இதை நான் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இந்த தண்ணி இழுக்கிறது தெரியும் பாருங்க, அங்கங்கே முட்டை முட்டையாக வரும். விளக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம், ஆனால் ஒத்தப்படையில் இருக்கணும். சாமி விளக்கு தனியாக வச்சுருந்தீங்கனாலும் அதையும் கணக்கில் சேர்க்கணும். ஒத்தப்படையில் இருக்கணும் விளக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா விளக்கி எடுத்த அப்புறம் காட்டுறேன். சொலகும் வேணும். இதுக்கு சொலகு நல்லா கழுவி எடுக்கணும். புளி கூட செங்கல் சேர்த்துட்டு, இல்லைன்னா புளி கூட உப்பு சேர்த்து விளக்கி எடுங்க, பளிச்சுன்னு வரும். தரமில்லாத பித்தளைனா கூட கற்க செய்யும். உப்பும் புளியும் எடுத்திருக்கேன் விளக்குறக்கு. வீடு கட்டுறக்கு எடுக்கிற செங்கல் கல் இருந்ததுன்னா அதை உடச்சி எடுத்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வரும் விளக்கு. அந்த கல் இல்லாதனால உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த விளக்கெல்லாம் விளக்கி எடுக்கலாம். புளி இல்லைன்னா எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த தட்டு தேய்ச்சிடலாம். புளியும் உப்பும் தான். இது நல்லா பளிச்சுன்னு வரும். செங்கல் தூள் கிடச்சதுன்னா அதை வச்சு தேய்ச்சிக்கோங்க, இன்னும் பளிச்சுன்னு வரும். இந்த மாதிரி எல்லா விளக்கும் விளக்கி எடுக்கணும். மண் கார்த்திகை சிட்டினா ஈஸி தான். இன்னுமே நான் கொஞ்சம் தேய்க்கணும். அது தேய்ச்சி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி வைக்கணும். இல்லைன்னா அங்கங்கே பொட்டு பொட்டாக நிற்கும், ஓசைப்பட்டுரும், தண்ணி ஓசைப்படும். இந்த மாதிரி இருந்த விளக்கு இந்த மாதிரி வரும். சின்னதாக இருக்கிறத தனியாக கலட்டலாம். இந்த மாதிரி கலட்டிட்டு இதை மட்டும் நான் சுடு தண்ணியில் சேர்த்து விளக்க போகிறேன். இப்போ தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுக்கணும். இதில் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு திரி போடணும். திரி போட்டதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் சேர்த்து எரிய விட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நின்று எரியும். நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்து எரிய விடலாம். இது பழைய விளக்கு எடுத்தீங்கனாலுமே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திரி போடணும். எல்லா விளக்குக்கும் குங்குமம் வைக்க வேண்டியதில்லை. புது விளக்கு குத்து விளக்குக்கு மட்டும் குங்குமம் வைக்கணும். இது இந்த வருஷத்துக்குள்ளது விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். புது விளக்கு இதில் வச்சு தான் திருஷ்டி சுற்றணும். இப்போ நான் எடுத்து வைக்கிறது புது விளக்கு கிடையாது, ஒரு விளக்கு மட்டும்தான் புதுசு. எப்படின்னு காட்டுறதுக்காக வைக்கிறேன். இதில் வைக்கிற விளக்கு எந்த விதத்துலையும் இருக்கலாம், அதே மாதிரி இருக்கணும்னு இல்லை. ஆனால் புது விளக்கு இருக்கணும். எல்லா பக்கமும் பொட்டு வச்சுட்டு பூ கொஞ்சம் வச்சிடணும். நீங்கள் இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வைக்கணும் விளக்கு. சிட்டி விளக்கு இருந்தால் நல்லது. திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு திருஷ்டி சுற்றணும். வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் வச்சும் சுற்றலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறப்பு. சூளம் பார்த்து உட்காரணும். சூளம் எந்த பக்கமோ அந்த பக்கம் திரும்பி உட்காரக்கூடாது. அந்த கிழமையில் என்ன சூளமோ அதுக்கு அந்த மாதிரி உட்காரணும்.
இப்போ சூளம் வந்து கிழக்க இருக்குன்னா கிழக்கு பார்த்து உட்காரக்கூடாது, மற்ற திசையில் பார்த்து உட்காரணும். கீழே பசங்களை வச்சுட்டு இடப்புறம் 3 சுத்து, வலப்புறம் 3 சுத்து சுற்றணும். முதல்ல வலப்புறம் சுற்றுங்க, அப்புறம் இடப்புறம் சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த விளக்குல இருந்து ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கணும். பூஜை ரூமில் ஒன்று வச்சிடணும், ஆள் வீட்டில் ஒன்று வைக்கலாம், அடுப்படியில் ஒன்று, மாட்டு கட்டுத்தரை இருந்ததுன்னா அங்கே ஒன்று வைக்கணும், கிணறு இருந்ததுன்னா வீட்டு கிணத்தடியில் ஒன்று வைக்கலாம். இந்த மாதிரி இதில் எத்தனை விளக்கு இருக்கோ எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்றும் வச்சுடுங்க. மீதம் உள்ள பழைய விளக்கெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் வைக்கலாம். வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு விளக்கு வச்சுடுங்க. திருஷ்டி சுற்றுவாங்க, சில பேர் சுற்றுறாங்களான்னு தெரியாது. எங்கள் வீட்டில் இன்னமும் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பாட்டு வேற சொல்லி சுற்றுவாங்க, பாட்டு சரியாக தெரியல எனக்கு. ஊரார் திட்டி, உற்றார் திட்டி, பெற்றார் திட்டின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கலாம். ஊரார் திருஷ்டி, திருஷ்டின்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஊரார் திட்டி, உற்றார் திட்டி, திட்டினா திருஷ்டி தான். இந்த அளவு 3 வரி சொன்னால் போதும். இந்த 3 வரி சொல்லி பாடிட்டு எல்லா திருஷ்டியும் போகணும்னு சொல்லிட்டு இது சொல்லி சுற்றணும். குழந்தைங்களை உட்கார வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கு எடுத்து வைக்கணும். முதல்ல குத்து விளக்கு சாமி விளக்கு ஏற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த புது விளக்கெல்லாம் விளக்கு ஏற்றணும். புது விளக்கு ஏற்றிட்டு நம்ம பழைய விளக்கெல்லாம் ஏற்றணும். புது விளக்கு மட்டும் இந்த முறத்தில் வச்சு பசங்களை உட்கார வச்சு திருஷ்டி சுற்றணும். இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கணும். பொட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு தான் கார்த்திகையில், அப்போவே எண்ணெயில் ஊற்றி காட்ட முடியாது, அதனால இது மட்டும் எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் பொட்டு வச்சு பூ கொஞ்சம் வச்சுட்டு இந்த இடத்துல திருஷ்டி சுற்றணும். இந்த மாதிரி சொலகு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற தாம்பலம் எடுத்துக்கலாம். இந்த வருஷத்துக்குள்ள புது கார்த்திகை சிட்டின்னு வாங்கலை, புதுசு 7 வாங்கிட்டு இதில் வச்சு விளக்கேற்றி திருஷ்டி சுற்றுவேன். நன்றி.